மகர ராசி நண்பர்களுக்கு இந்த வருஷத்தில் அதாவது 3-12ஆம் இடத்துக்கு உண்டான குரு பகவான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல இப்போதைக்கு உட்காந்துட்டு இருக்கார். ஆனால் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், ஆராய்ச்சி கல்வி, வெளியூரில் போய் படிக்கிறது, வெளியூரில் போய் எதுனா விஷயங்கள் சாதிக்கிறதுக்கு விசேஷமாக இருக்குது. அதே மாதிரி கேட்ட இடத்துல கடன் விஷயங்கள்லாம் டக்குன்னு கிடச்சி எப்படி நம்ம சிவில் அப்படி இருக்குது, நம்ம ரேங்க்கெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ரீதியான விரயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த குருவுடைய பார்வையில் இருக்கங்காட்டி தொழில் ரீதியான விரயங்கள், ஆனால் அவங்க மேக்கப் பண்ணிப்பாங்க. அதை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரக்கூடியதாக இருக்கும். பார்ட்னர்ஷிப்பெல்லாம் இருந்தாங்கன்னா அதை பிரித்து கொடுத்து நமக்கு இதில் என்ன லாபம், இந்த வருஷத்தில் எடுக்கக்கூடிய முடிவு, இந்த 6 மாதத்தில் எடுக்கக்கூடிய முடிவு இருக்குது பார்த்தீங்களா, அடுத்து நெக்ஸ்ட்டு வர 6 மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த 6 மாதம் தவறான முடிவுகள் எடுத்தால் அடுத்து வரக்கூடிய 6 மாதங்கள் சாதாரணமாக போகிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்ன்றது நம்மளால் தெரியும். மகர ராசிக்கு சில விஷயங்களில் ரகசியத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இவங்களுக்கு தெரியாமல், என் கணவருக்கு தெரியாமல், மனைவிக்கு தெரியாமல், இந்த தெரியாமல் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 3ஆம் இடத்துல சனி பகவான் உட்காந்துட்டுருக்கார், 2ஆம் இடத்துல ராகு இருக்குது. அப்படின்னா குடும்பத்தில் சில கலகலப்பு வரத்துக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்குவாங்க. தெரியாமங்கிற ரகசியம் வந்துடுச்சுன்னா அந்த இடத்துல சீக்கிரம் தெரியறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இடம், பொருள், வீடு, மனை விற்க வாங்க இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. டூலெட் போர்டெல்லாம் போட்டால் உடனே வந்துடுவாங்க. ஸோ இந்த ஆண்டில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு.